நம்பர் 62. இந்நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் என்பவர் ஆவார். இவர் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு என்ற கிராமத்தில் ஏப்ரல் 13, 1966 பிறந்தார். இவர் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார். இக்கதையில் முக்கிய கதாபாத்திரமாக இருப்பது தபால் பெட்டி. இந்த தபால் பெட்டியானது யாரும் பயன்படுத்தாமல் இருக்கிறனால அந்த தபால் பெட்டியை ஒரு இடத்துல போய் குப்பையாக வீசிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்காங்க. அதனால அந்த தபால் பெட்டி அந்த ஊரில் உள்ள எல்லா தபால் பெட்டியும் எடுத்து ஒரு குப்பை கூடத்தில் போய் போடுறாங்க. அப்படி அந்த குப்பையில் கடந்த ஒரு தபால் பெட்டி தான் இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரமாக இருக்குது. அந்த தபால் பெட்டி பேர் டாமா. அப்போ தான் யோசிக்கி நம்மள்கிட்ட நிறைய பேர் கடிதங்கள் போட்டிருக்காங்க, நம்மளும் நம்ம நண்பர்கள் யாருக்காவது கடிதம் போடுவோமே அப்படின்னு யோசிக்கி அப்போ தான் அவங்களுக்கு தபால் பெட்டிக்கு நினைவு வருது, பழைய நண்பரான தங்கமுத்துவுக்கு நம்ம கடிதம் போடுவோம் அப்படின்னு தோணுது. அப்போ தான் யோசிக்காங்க, உலகத்தின் முதல் கடிதமே ஒரு பிரிவை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்காங்க. அதே மணிக்கு தான் தங்கமுத்து சொந்த ஊரை விட்டு படிப்புக்காக அத்தை மாமா வீட்டில் தங்கி படிப்பாங்க. அப்படி படிக்க சொல்ல அம்மாவை பிரிந்திருக்கிற காரணத்தினால தான் ஃபஸ்ட்டு கடிதம் எழுதுவாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த தங்கமுத்து எழுதுகிற முதல் கடிதமும் பிரிவின் வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றது. தங்கமுத்து அந்த தபால் பெட்டியோட இப்படி கடிதம் எழுத சொல்ல ரொம்ப நெருங்கிய நண்பராகிறாங்க. அதனால் அந்த தபால் பெட்டிக்கு டாமா என்று ஒரு பெயரையும் இடுறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா உண்மையான நண்பர்கள் என்று இருக்கிறார்கள் என்று கேட்டோம்னா கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அப்படி உண்மையாக நண்பர்களாக அவர்கள் இருந்தார்கள்னாலும் சில வருடங்கள் சில நாட்கள் மட்டுமே உண்மையான நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கானது உயிரற்ற ஒரு தபால் பெட்டியும் உயிருள்ள ஒரு மனிதரும் பள்ளி சிறுவனுக்குமான நட்பை இது குறிப்பிடுகின்றது. ஆனால் இப்போது மனிதர்களுக்கிடையே உண்மையான உறவு என்பது இல்லை என்றே குறிப்பிடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இவர்கள் இருவருக்கும் இடையான நட்பானது மிகவும் ஆச்சரியத்துக்குரியது. இக்கதையில் வரும் சின்னசாமி என்ற ஒரு நபர் இருக்கின்றார். அவங்க முதலாளி இந்த இடத்துல ஊரில் இல்லாதப்போ அவங்க முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களான்னு கேட்டானா இல்லைன்னா சொல்லலாம். அந்த தபால் பெட்டிக்கு ஒரு நண்பர் இருக்காங்க. அந்த நண்பர் அணில். அந்த அணிலுக்குமே தங்கமுத்து ரெமி அப்படின்னு ஒரு பெயர் இடுறாங்க. அந்த ரெமி ஒரு நாள் கேட்கும் தபால் பெட்டிட்ட, நான் எப்பவும் தாவி குதித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கனே, ஒன்னால் இப்படி விளையாட முடியுமா, நீ ஒரு இடத்துல தானே இருக்க அப்படின்னு கேட்குது. அந்த கேள்வி நம்மளை பார்த்து தான் கேட்குற மணிக்கு நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா நம்மளும் நமக்கு பிடித்த தொழில் வேலை என்று படிப்பு என்று அனைத்தையும் தேர்ந்தெடுத்து இருக்கிறோமான்னு கேட்டோம்னா இல்லைன்னு தான் சொல்லலாம். அதே மணிக்கு தான் அந்த ரெவி நம்மளை பற்றி கேட்குறதா நம்ம நினச்சிக்கணும். நன்றி. தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் பேச வந்த தலைப்பு தபால் பெட்டி எழுதிய கடிதம். இந்த புத்தகத்தை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். இவர் மிக அருமையாக தபால் பெட்டிக்கும் ஒரு சிறுவனுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி கூறியுள்ளார். தபால் பெட்டி ஒரு உயிரில்லாத ஒரு ஜீவன். ஆனால் அதற்கு அவ்வளவு அழகாக ஒரு உயிர் கொடுத்து, அதற்கு பேசுவதற்கு வாயை கொடுத்து, அதற்கு பேச வைத்து ஒரு உணர்ச்சிகளை கூறியுள்ளார். இந்த தபால் பெட்டி இந்த காலத்தில் தபால் பெட்டி மிகவும் பயனற்றதாக மாறிவிட்டது. இந்த கதையில் தபால் பெட்டிக்கு சிறுவனுக்கும் இடையே உள்ள தொடர்பையும் பிரிவையும் இடையில் உள்ள நினைவுகளை பற்றி கூறுகிறது. இந்த கதை நமக்கு தெரியாத பல செய்திகளை இக்கதை மூலம் நமக்கு அறிய முடிகிறது. தபால் துறை முதலில் அறிமுகப்படுத்த டல்ஹௌசி பிரபு. தபால் பெட்டி முதலில் பச்சை நிறத்தில் இருந்தது. ஆனால் இது 1874 சிகப்பு நிறத்தில் மாற்றப்பட்டது. முன்பு பின்கோடுகள் கிடையாது. ஆனால் 1972 பின்கோடுகள் கொண்டு வரப்பட்டது. முன்பு கிபி 500ஆம் நூற்றாண்டில் பெர்சியாவின் ராணி அடோசா தான் முதலாக கடிதத்தை எழுதியதாக கூறப்பட்டுள்ளது. இந்த காலத்தில் தபால் போடும் பழக்கம் நம்மிடமிருந்து மிகவும் குறைந்து விட்டது. புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் தபால் பெட்டியின் முக்கியத்துவத்தை நாம் உணர முடிகிறது. தபால் பெட்டி நினைவுகளை சேமிக்கும் ஒரு நிறமாக இருக்கிறது. உண்மையிலே இந்த கதையிலிருந்து நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம தபால் எழுதுறது மூலம் நமக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். நட்பு, பிரிவு, அன்பு, ஏக்கம் போன்ற அனைத்து உணர்வுகளையுமே இந்த கதை மூலமாக நமக்கு வெளிப்படுத்துது. உண்மை சொல்லணும்னா நான் அந்த ஒரு வாட்டி கூட நான் புக்கு படித்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த புக்கை 1 ஹவர்ஸில் நம்ம படித்து முடிச்சிட்டேன். ஆனால் நீங்களும் நல்லா இந்த புக்கை படிங்க, நல்ல நாலேஜை தெரிஞ்சுக்கோங்க. இத்துடன் உரை வழங்கியதுக்கு நன்றி. நான் அதை ஃபஸ்ட்டு படிக்கும் போது எனக்கு ஊடையில் இந்த ஒரு சிறுமியை பற்றின ஒரு கதை இருந்துச்சு. அவளோட அப்பாவுக்கு எழுதின கடிதம்,
அப்பா நீ எப்போ வருவ. இது எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. எங்கள் அப்பா ஆர்மியில் இருக்கும் போது நான் 6 months ஒரு ஆட்டை 1 yearக்கு ஒரு ஆட்டை தான் அப்பாவை பார்க்க முடியும். அப்போ போல நான் எங்கள் அப்பாட்ட கேட்குறது தான் நீ எப்போ வருவ அப்படிங்கிறது. இது எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. அப்புறம் தங்கமுத்துக்கும் தபால் பெட்டிக்கும் உள்ள கனெக்ஷன். அவன் வந்து அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதும் போதெல்லாம் வந்து அந்த தபால் பெட்டி கூட கனெக்ட் ஆக ஆரம்பித்தான், பேச ஆரம்பித்தான். அப்போது தபால் பெட்டி வந்து ஏன் நீ சிவப்பு நிற கலரில் இருக்க அப்படின்னு தங்கமுத்து கேட்டப்போ, இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு பிரிட்டனில் தான் பச்சை கலரில் தான் வந்து எங்களை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ வந்து மரம் செடிக்கெலாம் நடுவில் எங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்ததுனால 1874 சிவப்பு நிறத்தில் எங்களை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் தங்கமுத்தும் தபால் பெட்டியும் பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு அணில் வந்து என்ன ஏதோ நண்பனா அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் அப்படின்னப்போ தபால் பெட்டிக்கு தங்கமுத்து தாமா அப்படிங்கிற ஒரு பெயர் வச்ச மாதிரி அந்த அணிலுக்கும் வந்து ரெமி அப்படிங்கிற பெயர் வச்சான். இந்த 3 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தப்போ ஒரு நாள் அம்மாவுக்கு லெட்டர் போடுறது வந்து அவங்க அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு, தங்கமுத்துவோட அத்தைக்கு. இதை கண்டிச்சப்போ லெட்டர் போடுறதையே தங்கமுத்து விட்டுட்டான். அப்புறம் வந்து டெல்லிக்கு போய் அவனோட பெரிய படிப்புலாம் படித்தப்போ ஒரு நாள் தபால் பெட்டி வந்து தங்கமுத்துக்கு கடிதம் எழுதணும் அப்படின்னு நினச்சப்போ எழுதி போட்டுச்சு. அப்போது ஒரு சின்ன எலி தான் வந்து அந்த தபால் எழுதுறதுக்கு அவனுக்கு உதவியாக இருந்துச்சு. தபால் பெட்டி வந்து தன்னோட பழைய நினைவுகள்லாம் பற்றியும் இப்போ அது இருக்கிற நிலையை பற்றியும் தங்கமுத்துக்கு எழுதினப்போ தங்கமுத்து டெல்லியிலேருந்து வந்து அவனோட மனைவியிடமும் மகளிடமும் சேர்ந்து அந்த தபால் பெட்டியை எடுத்து அவன் வீட்டில் போய் வச்சு வரவேற்பறையில் வச்சு அதை பார்த்துக்கிட்டு வந்தான். இதை பற்றி நம்ம என்ன தெரியுதுன்னா வந்து ஒரே ஒரு கடிதத்தை பல ஆயிரம் கடிதத்தை எழுதி பாதுகாத்து வச்சுருக்கிற அந்த தபால் பெட்டி ஒரே ஒரு கடிதத்தை தன்னால் வாழ்நாளில் எழுதும் போது ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி. லாட் நம்பர் 12. இந்த கதையோட பேர் என்னன்னா தபால் பெட்டி எழுதிய கடிதம். இதை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். இதோட கதை சுருக்கம் என்னன்னா, ஒரு சிறுவனுக்கும் ஒரு தபால் பெட்டிக்கும் இடையேயான ஒரு அழகான நட்பை இது விவரிக்கிறது. அதனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இதுதான் அதோட கதை சுருக்கம். இதோட மைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு சிறுவன் தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து வேடல் குடல் அப்படின்ற சிறு நகரத்துக்கு வந்து படிக்கிறான். அப்போது தன் தாயை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால அவன் தன் தாய்க்கு கடிதம் எழுதலாம் என நினைத்து தன் தாய்க்கு கடிதம் எழுதவும் ஆரம்பிக்கிறான். அவன் தினசரி கடிதம் எழுதி அந்த தபால் பெட்டியில் போய் போடுறது வழக்கம். அப்படி தினசரி அவன் பண்ணுறதுனால அவனுக்கும் அந்த தபால் பெட்டிக்கும் இடையே அழகான நட்பு ஏற்படுகிறது. அப்போது அந்த சிறுவன் அந்த தபால் பெட்டியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். நீ எத்தனையோ கடிதத்தை பார்த்துருப்ப, அறிஞ்சிருப்ப, ஆனால் உனக்கு பிடிச்ச உன் மனசை தொட்ட ஒரு கடிதம் இருந்ததுன்னா சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அந்த தபால் பெட்டியும் சொல்லுது, அப்படி ஒரு கடிதம் இருக்குது. ஒரு சிறுமி எனக்கு போடுற கடிதம், 5 வயது சிறுமி. அந்த கடிதத்தை அந்த சிறுமி போட்டவுடன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவா, இதை எப்படியாவது என் அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருன்னு. அதை நான் பிரித்து படிக்கும்போது ஒரே வரியில் குட்டியே எழுதியிருக்கும், அப்பா நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் என் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அதனால தான் இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கடிதமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தபால் பெட்டி சொல்லும். இருவரும் நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. இந்த கதையோட இறுதியில் அந்த சிறுவனுக்கு அந்த தபால் பெட்டி மேலே இருக்கிற பற்றினால அதை அவன் தன்னோட இல்லத்திலே கொண்டு போய் சேர்த்துருவான். இதில் முக்கியமான மைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த தபால் பெட்டியை முதல்ல பிரிட்டன் நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. 1874ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சாங்க. இந்த தபால் பெட்டி அஞ்சல் துறை வந்து முதல்ல இந்தியாவில் டல்ஹசி பிரபு தான் கண்டுபிடிச்சாரு. அது எப்போனா 1972ஆம் ஆண்டு. அதே மாதிரி பிரிட்டிஷ் ராணி அடாசோ தான் முதல்ல உலகத்திலே கடிதத்தை எழுதினாங்க. அவங்க எழுதின கடிதத்திற்கு அளவே இல்லை. அது எப்போனா கிபி 500. இதுதான் இந்த கதையோட மைய கருத்தாக சொல்லப்படுது. இந்த கதை மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, என்னதான் இரும்பாக இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு ஈரம் கசிய தான் செய்கிறது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தபால் பெட்டி எழுதிய கடிதம் என்னும் புத்தகத்தின் வழியாக நான் தெரிந்து கொண்டவற்றை இப்பொழுது உங்கள் முன்னிலையில் பேச வந்துள்ளேன்.
தபால் பெட்டியே கடிதம் எழுதும் அளவிற்கு இக்காலகட்டமானது மாறிவிட்டது. ஒரு தபால் பெட்டிக்கும் பள்ளி சிறுவனுக்குமான நட்பை விவரிக்கிறது இந்த கதை. எத்தனையோ கடிதங்களை பாதுகாத்து அனுப்பி வைத்த தபால் பெட்டி தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு கடிதத்தை எழுதுகிறது. இன்றைய உலகில் இன்று வரை தபால் பெட்டிகள் பல வகையிலும் நமக்கு உதவி செய்து வந்துள்ளன. நாம் வாழும் உலகில் தகவல்கள் மற்றும் செய்திகளை பரிமாறுவதற்கான முக்கியமான கருவியாக தபால் பெட்டிகள் இருப்பதை மறுக்க முடியாது. காலத்தின் முன்னணி தகவல் பரிமாற்றம் அமைப்பாக இருந்த தபால் தற்போது அதன் தகுதிகளை மீறி பல மாறுபாடுகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் நகரங்களில், ஊர்களில் தபால் பெட்டி என்பது நம்மை பற்றிய அந்நிய தகவல்களை பெற்றுக்கொள்ளும் வழியாக இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் அதற்கு பதிலாக மின்னஞ்சல்கள், தளங்கள் மற்றும் குறுந்தகவல் பரிமாற்றங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு நவீன உலகில் தபால் பெட்டியின் நிலையை சுட்டிக்காட்டுகிறது. அதே சமயம் அது நாம் நம்முடைய தகவல்களை அனுப்புவதற்கு பயன்படுத்தி வந்த உருப்படியான கருவிகளின் ஒரு பகுதியாக இருக்கும். நாம் தபால் பெட்டி மூலம் உலகம் முழுவதும் இருந்து தகவல்களை அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் வழிவகுத்துள்ளோம். எனவே தபால் பெட்டியால் ஏற்படுத்தப்பட்ட உலகளாவிய தகவல் பரிமாற்றத்தை நாம் அறிவோடு பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்த தபால் பெட்டிகளும் நவீன சாதனங்களும் ஒரே மாதிரியான எண்ணம், சிந்தனை மற்றும் மனித தொடர்புகளை பரிமாறும் சூழலாக இருக்க வேண்டும். இந்த பேச்சு போட்டியில் நான் கூற விரும்பும் முக்கியமான கருத்து இதுவாகும். தபால் பெட்டிகள் நாம் முன்பிருந்த யுகத்தில் பயன்படுத்திய கருவி என்பதால் அதன் இடத்தை நாம் மாறும் உலகில் தகுந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லாட் நம்பர் 5. அனைவருக்கும் வணக்கம். தபால் பெட்டி எழுதிய கடிதம் இந்நூலோட ஆசிரியர் வந்து எஸ். ராமகிருஷ்ணன். இவர் வந்து முழு நேர எழுத்தாளர். இவர் நிறைய புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், திரைப்பட கதை, உரையாடல்கள், இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட சஞ்சாரம் என்ற படைப்புக்கு இவருக்கு 2018 சாகித்ய அகாதமி விருது வழங்கியிருக்காங்க. குங்குமம் இதழில் வந்து உதவி ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் வசந்த பாலன் இயக்கிய ஆல்பம்ங்கிறது வந்து இவரோட முதல் படம். உப பாண்டவங்கிறது இவரோட முதல் நாவல். இக்கதை வந்து டாமாங்கிற தபால் பெட்டிக்கும் தங்கமுத்துங்கிற பள்ளி சிறுவனுக்கும் இடையிலான நட்பினை பற்றி பேசுகிறது. இந்த கடிதம் இது தபால்களை பாதுகாத்து வர தபால் பெட்டி வந்து ஒரு நாள் ஒருத்தருக்கு கடிதம் எழுதுன்னு நினைக்குது. அதுதான் தங்கமுத்து. அந்த கடிதத்தில் வந்து அதோட பழைய நினைவுகள் எல்லாத்தையும் எழுதுது. பழைய காலத்துலலாம் தபால் வழி மூலமாக வீட்டில் இருந்து நிறைய பெண்கள் வந்து படிச்சிருக்காங்க. வாரம் புத்தகம்லாம் வரும். அந்த புத்தகத்தை வச்சு படித்து தேர்வுலாம் எழுதியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம புத்தகத்தை கையில் கொடுத்து படின்னு சொன்னாலும் நம்ம படிக்கிறது கிடையாது. மின்னஞ்சல்கள், குறுஞ்செய்திகள் மூலமாக மின்னஞ்சல்கள், குறுஞ்செய்திகள் எல்லாம் சில நாட்களில் அழுந்துடும். ஆனால் கடிதங்கிறது வந்து ஒரு நிலையானது. அதை படித்து உடனே முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாது. பாதுகாப்பாக வச்சு அதை திரும்ப பார்த்து அதை ரீட் பண்ணும்போது தான் பழைய நினைவுகள்லாம் வரும். கடிதங்கிறது வந்து அன்போட அடையாளம். அதை வந்து அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கொண்டு போகணும். நம்மளோட முடிஞ்சிடக்கூடாது. நன்றி. இதோட ஆசிரியர் வந்து எஸ். ராமகிருஷ்ணன். இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிற கிராமத்தில் 1964 பிறந்ததான். முழு நேர எழுத்தாளர். இவர் சிறுகதைகள், கதைகள், புதினங்கள், நாடகங்கள், திரைப்பட கதைகள் நிறைய எழுதியிருக்காரு. இவர் எழுதின முதல் நாவல் வந்து உபபாண்டவம். இவர் வந்து சாஞ்சாரம் என்ற படைப்புக்கு வந்து 2018 சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார். இதில் வந்து இப்போ உள்ள காலங்களில் வந்து தபால் பெட்டி வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதனால் அஞ்சல் அலுவலகம் வந்து தபால் பெட்டி எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து ஒதுக்கி போட்டுருவாங்க. அதில் இருக்கிற ஒரு தபால் பெட்டியோட பேர் வந்து டாமா. அந்த டாமாங்கிற தபால் பெட்டி வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும். நம்ம வந்து எவ்வளவோ லெட்டரை வந்து பாதுகாத்து இருக்கோம். நம்ம வந்து நம்மளை யாரும் இப்படி பாதுகாக்க மாட்டேங்காங்களே அப்படின்ட்டு இருக்கும். அந்த டாமாங்கிற தபால் பெட்டி வந்து ஒரு கடிதம் எழுதும். யாருக்கு அப்படின்னா தங்கமுத்துக்கு. தங்கமுத்து வந்து அவர் சிறு வயது நண்பர். தபால் பெட்டியும் தங்கமுத்து வந்து சிறு வயதிலே நண்பர். அந்த தபால்
பெட்டிக்கு வந்து தாமாங்கிற பெயர் வைத்ததே அந்த தங்கமுத்து தான். இவன் வந்து திலகசூல் படிக்கச்சில் அந்த தபால் பெட்டிக்கு போய் அவங்க அம்மாவுக்கு வந்து லெட்டர் போடுவான். அந்த லெட்டர் போடும்போது தபால் பெட்டிக்கு முன்னாடி அந்த லெட்டரை வந்து வாசித்து அந்த தபால் பெட்டியோட தலையை தடவி கொடுப்பான். அப்போலேருந்தே அது தாமாவுக்கு வந்து அவளை வந்து ரொம்ப பிடிச்சிடும். அதுக்கப்புறம் ரெமி அப்படிங்கிற அணிலும் அப்படி தான் ஃப்ரெண்ட் ஆனது. அது வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்போ வந்து அந்த தாமாங்கிற தபால் பெட்டி மரத்துக்கு வந்து உட்காந்துருக்கும். ஆனால் தபால் பெட்டி சொல்லும், நீ வந்து எனக்குள்ளே வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லும். உடனே அப்போது அந்த ரெமிங்கிற அணிலும் சரி அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கணும். அந்த உதவியை மறக்காமல் அது தாமாவோட நண்பரானது. இந்த கதை மூலமாக என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து கடிதம் வந்து எழுதணும். இப்போ உள்ள காலங்களில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது மூலமாக மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து கடிதம் எழுத பழக்கத்தை கொண்டு போகணும். நீங்கள் இப்போ ஊரில் இருக்கிற அத்தை மாமாவுக்கு இப்போ யாருக்காவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணுங்கள். இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு போய் நீங்கள் இன்றைக்கி இல்லை நாளைக்கு போய் கடிதம் மூலமாக இது பண்ணுங்கள். அவங்களே ஆச்சரியத்தோடு அவங்கள வந்து நினைப்பாங்க, அவங்க ஆர்வமாக நம்மளுக்கு ஒரு கடிதமாக யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் கடிதம் எல்லோரும் எழுதுங்க. இப்போ தான் என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. 7 எனக்கு வந்து இந்த புத்தகம் எங்கள் தமிழ் மிஸ் வந்து சொன்னாங்க, இதை ரீட் பண்ணி ரிவ்யூ கொடுக்கணும்னு. சரி, தபால் பெட்டி எழுதிய கடிதம். ஒரு தபால் பெட்டி எப்படி கடிதம் எழுத முடியும்னு எனக்கு முதல்ல சிந்தனையாச்சு. பொதுவாகவே எனக்கு புக்ஸ் ரீட் பண்ணால் அந்த கேரக்டரில் இருந்து நான் அசியூம் பண்ணணும், அதாவது நான் அந்த கேரக்டராக இருக்கணும்னு நினச்சி நான் வந்து ஒரு புத்தகத்தை வாசிப்பேன். அப்படி இந்த புத்தகத்துலேருந்து வாசிக்கும் போது எனக்கு நிறைய உணர்வுகள் தோணுச்சு. அண்ட் ஒரு உறவும் எப்படி இருக்கும் அப்படிலாம் தோணும் போச்சுல, ஒரு சிறுவன் 6ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவன் ஒரு தபால் பெட்டி கூட நண்பனாக இருக்கான். அவன் கிராமத்தில் இருந்து அவன் மாமா அன்பா பொறுப்பா அவங்கள வளர்க்குறதுக்கு அவனோட நகருக்கு கூப்பிட்டு வர்றார். அவன் மாமா எப்போவுமே பொறாமையாக திட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு அத்தை. இப்படிப்பட்ட சூழ்நிலையை படிச்சுக்கிட்டும் அவங்க மாமாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே உதவி செய்கிறக்காண்டி பலசரக்கு கடையில் அவர் வேலையும் பார்ப்பார். இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்க முச்சில் அவங்க அம்மா வந்து ஒரு ஊதா கலர் சேலை எப்போவுமே உடுத்தி இருப்பாங்க. ஊதா கலர் அது வந்து யாராவது திடீர்னு கிராஸ் ஆக முடிச்சுலும், ஐயோ என் அம்மா நகரத்தில் இருக்கிறதுனால அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள பிரிவை நினச்சி அவன் அழுவான். யார் புடவை கட்டிட்டு போனாலும் தான் அம்மா தான் அது போகிறாங்கன்னு நினச்சி அவன் ஒவ்வொரு நொடியும் நம்ம அம்மா விட்டோமே, நமக்கு அம்மா தனியாக இருக்காங்களே. அப்பா இல்லாத ஒரு பையனுக்கு அம்மா தான் முழு பாசத்தையும் கொடுத்து வளர்க்குறாங்க. அப்போது இப்படி வந்து கதை நகர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், உனக்கு கடிதம் உங்கள் அம்மாவுக்கு எழுது அப்படின்னு. இவனுக்கு ஆசையாயிட்டு, சரி நம்ம அம்மா தான் ஊரில் இருக்காங்களே எழுதுவோன்னு நினச்சிட்டு இவன் கடிதம் எழுதுகிறான். அன்புள்ள அம்மாவுக்கு, இங்கே எல்லாருமே நலமாக இருக்காங்க, அத்தை என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, எந்த திட்டம் இல்லை, நான் நல்லா 3 வேளை சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க அத்தையை அந்த நேரம் கூட போட்டு, அதாவது புறஞ்சொல்லாமல் என்னை அத்தை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிலாம் சொல்லாமல் பெரிய மனசு உடைய ஒரு மனுஷன் மாதிரி அவன் பேசுகிறான். பெரிய மனுஷன் மாதிரி அவன் யாரையுமே குத்தம் சொல்லாமல் சின்ன வயதுலேயே அவன் கஷ்டத்தினால அவன் வந்து நல்லா கற்றுக்கிறான், யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்லாம் கற்றுக்கிறான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தபால் பெட்டிங்கிறது வந்து நிறைய கடிதங்களை கொண்டு போகும். அப்படி இருக்கிற கடிதங்கள் வந்து அந்த தபால் பெட்டியை வாசிக்கும், இப்படி கதைகள் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போச்சுல அந்த தபால் பெட்டிக்கு வந்து ஒரு கடிதம் மட்டும் நல்லா நினைவிருந்த கடிதம், ஒத்த லைனில் எழுதின ஒரே ஒரு கடிதம், அப்பா நீ எப்போ வர்ற. அந்த குழந்தை அவ்வளோ ஏக்கமாக அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி எழுதியிருக்கு. எனக்கு அது ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து அந்த வழி நல்லாவே தெரியும். வேறு ஊரில் ஒர்க் பண்ணாலுமே அந்த வரியோட அர்த்தம் அதில் உள்ள வழி வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களிடம் பேச வந்த தலைப்பு என்ன அப்படின்னா, தபால் பெட்டி எழுதிய கடிதம். இந்த புக்கில் இருக்கிற கதையை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தபால் பெட்டி இப்போ வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் வந்ததுனால தபால் பெட்டி யூசேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு.
13 அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல வந்திருக்கிற எல்லாரும் பேசின அதே கதை தான் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின தபால் பெட்டி எழுதிய கடிதம். இந்த தபால் பெட்டி எழுதிய கடிதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுக்குன்னா ஐ வாஸ் அ புக் லவா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுக்குன்னா இந்த கதாபாத்திரம் நம்ம மனசை உண்மையாகவே ஈர்த்துடுச்சு. ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லச்சில் அவங்க எவ்வளோ அந்த கதையை பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லச்சில் அது எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. எப்படின்னா அவங்களோட சொன்னதை என்னோட மனசில் நினைச்சு நின்றுடுச்சு. இந்த கதையை என்னால் வாழ்நாள் முழுக்க இப்போ மறக்க முடியாது. ஏன்னா பாடம் மாதிரி அதுவே மனப்பாடம் ஆகிடும். ஆனால் டாமா சொன்ன சில வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னென்னா, நான் இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயுமே போனதில்லை அப்படின்னு அது தங்கமுத்துட்ட சொல்லுச்சு. ஆனால் தங்கமுத்துக்கு அது எழுந்த கடிதத்து மூலிமா அது டெல்லி வரைக்கும் பயணம் பண்ணுச்சு. இன்னமும் அது பல இடங்களுக்கு பயணமும் பண்ணும். அவனோட மகன்தான் சொன்ன கதைகள், இன்னும் டாமா மாதிரி பல கதைகள், அதாவது டாமா சொன்ன கதை மாதிரி டாமாவோட வாழ்க்கையில் அது சந்தித்த மக்கள் மாதிரி, அது சந்தித்த அணிலா இருக்கட்டும், அந்த எலியா இருக்கட்டும், அவங்க ஒவ்வொருத்தர் மாதிரி அதே மாதிரி இன்னும் பல தகவல் பெட்டிகள், அதாவது இந்த தபால் பெட்டிகள் பல கதைகள் சொல்ல காத்திருக்குன்னு எஸ் ராமகிருஷ்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கதை இருக்குது, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு பயணங்கள். அதே இதை அந்த தபால் பெட்டிங்கிற இந்த கதை மூலியமா அழகாக நம்மளுக்கு சொன்ன அந்த ரைட்டரோட அந்த கதை என்னை ரொம்பவே ஈர்த்துச்சு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களிடம் பேச வந்திருக்கும் தலைப்பு தபால் பெட்டியின் கடிதம். கடிதம் என்பது தகவல் தொடர்புக்கு மட்டுமல்ல, அது வந்து நினைவுகளின் பொக்கிஷம். கடிதம் என்பது இரு உறவுகளுக்கிடையேயான அன்பை பரிமாறிக்கொள்ளும் ஒரு உன்னத உணர்வு. கடிதத்தை பாதுகாத்து வைத்திருப்பது தபால் பெட்டி. தபால் பெட்டியின் பயன் வந்து இன்றைய நடப்பில் வந்து குறைந்து வந்திருக்கிறது. அப்பொழுது பயனற்று போன அந்த தபால் பெட்டி கடிதம் எழுத நினைக்கிறது. அது வந்து அதோட கடந்த கால நண்பனான தங்கமுத்துவிற்கு கடிதம் எழுத நினைக்கிறது. அந்த கடிதத்தில் அது பழைய நினைவுகளெல்லாம் எழுதி சொல்லுது. எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய இச்செருகதை மூலம் தபால் பெட்டி மற்றும் கடிதத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொண்டோம். ஒரு கடிதம் என்பது பாதி சந்திப்புக்கு சமம் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. என் இனிய வணக்கம். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய தபால் பெட்டி எழுதிய கடிதம். இது ஒரு சின்ன கதை. தங்கமுத்துங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் சின்ன பையன். அவன் படிப்பதற்காக மாமா வீட்டுக்கு போனான். மாமா வீட்டுக்கு போச்சுன்னா அவனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது அவங்க மாமா. அவன் கிராமத்துலேருந்து நகரத்திற்கு படிப்பதற்காக போனான். அங்கே அவனுடைய அத்தை வந்து அவனை ரொம்ப நினைச்சுவாங்க, ஏசுவாங்க, திட்டுவாங்க, ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அவனை ஒழுங்காகவே என்ன செய்ய மாட்டாங்க, கவனிச்சுக்கிட்டே மாட்டாங்க. அதையும் சகிச்சுக்கிட்டு நான் எப்படியாவது படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோடு இருந்து என்ன செய்வான், எப்படியாவது படித்து எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு நிலமையில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் மாமா வீட்டில் இருப்பான். அப்பொழுது அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன செய்வான், கடிதத்தை வந்து போய் போடுவான். போடச்சில தான் அங்கே ஒரு தபால் பெட்டியில் போடச்சில போய் பார்ப்பான், இந்த தபால் பெட்டி என்ன இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தபால் பெட்டியை என்ன செய்வாங்க, முழுமையாக தொடச்சி அதை அழகாக்குவான். உடனே அந்த தபால் பெட்டி பார்த்த உடனே என்னையே ஒருத்தன் தொடச்சி அழகாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ஒரு சந்தோஷம் ஏற்படுமா. உடனே அந்த தபால் பெட்டியும் அவனோட பேசுமா. அவன் என்ன செய்வான், தபால் பெட்டிக்கிட்ட பேசுவான். அப்படி தினமும் அவங்க அம்மாவுக்காக கடிதத்தை என்ன செய்வான், இந்த தபால் பெட்டிகிட்ட அனுப்பி விடுவானா. அந்த தபால் பெட்டி இவனும் 2 பேரும் சேர்ந்து நண்பர்கள் ஆயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் இவன் அனுப்புறத அவங்க அத்தை பார்த்த உடனே அவங்க அத்தை வந்து என்ன செஞ்சுருவாங்களாம், நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு என்னை பற்றி நீ என்ன செய்கிற, தப்பாக கடிதத்தில் அனுப்புகிற, நான் இனிமேல் நீ கடிதத்தை எழுதி அனுப்புனானா நான் என்ன செய்ய மாட்டேன், உடனே வீட்டில் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை வந்து அவனை ரொம்ப ஏசுவாங்களாம். இனிமேல் நீ என்ன செய்யக்கூடாது, இந்த கடிதத்தை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே அவனும் சரித்த நான் என்ன செய்ய மாட்டேன், எழுத மாட்டேன்னு சொல்லி அவங்க அத்தைக்காக அவங்க அம்மாவுக்காக என்ன செய்வானா, படிப்பானா. அவன் நல்லா படித்து அதுக்கப்புறம் பெங்களூரில் நல்ல கல்லூரியில் சேர்ந்து நல்லா படித்து டெல்லியில் ஒரு வேலை பார்த்து அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. அவன் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் அவனுடைய தபால்
கண்ணுக்கு வருவான். பார்த்து அந்த தபால் பெட்டி என்ன செஞ்சிருவான், தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவான். அது மேலே நினச்சிடுவான், ரொம்ப பாசமாக இருப்பானா. அவனும் அந்த தபால் பெட்டியும் அவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்குமா. நன்றி. அனைவருக்கும் வணக்கத்தை கூறி துவங்குகிறேன். போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு கொடுக்கப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்தேன், தலைப்பை புரிந்தேன். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது தபால் பெட்டி எழுதிய கடிதம். நாம் யாருமே தபால் எழுதாத காரணத்தால் தபால் பெட்டியே தனக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறது. தனக்கு யாருக்கு எழுத வேண்டும் என்று தெரியாமல் தனது நண்பனுக்காக எழுதுகிறது. அந்த பெட்டியின் பெயர் டாமா. அதற்கு வைத்தவன் தங்கமான மனதுடைய தங்கமுத்து. அவன் தனது 6ஆம் வகுப்பை தொடர்வதற்காக தென்படல் என்ற கிராமத்திற்கு வந்து தனது மாமா வீட்டிலிருந்து பலசரக்கு கடையில் வேலை செய்து கொண்டும் தனது படிப்பையும் தொடர்ந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் கடிதத்தை போடும்போது தனது அம்மாவுக்கு கடிதத்தை போட வேண்டும் என்று தபால் பெட்டிக்கு போகும்போது தபால் பெட்டியிடம் பேச தொடங்கினான். அவனுக்கு பேச்சு துணைக்கு யாரும் இல்லாத காரணத்தால் தபால் பெட்டியிடம் பேசினான். தபால் பெட்டியும் திருப்பி அவனிடம் பேசியது. மிக மகிழ்ச்சியுடன் இருந்த அவன் தொடர்ந்தும் பேசிக்கொண்டிருந்தான். அந்த நட்பின் காரணமாக அவன் ஒரு தொப்பியை செய்து தபால் பெட்டிக்கு கொடுத்தான். தொப்பியை கண்டு டாமா என்றால் என்ன என்கிறது. அது நான் உனக்கு வைத்த பெயர் என்ற காரணத்தினால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தது. அவன் தினசரியாக கடிதம் எழுதுவதை உணர்ந்த அத்தை அவனை கடிதமே எழுதக்கூடாது, அவ்வாறு எழுதினால் நீ வீட்டில் இருக்கக்கூடாது என்று கூறிவிட்டார். மிகவும் வருத்தத்தில் இருந்த அவனை டாமா தேற்றியது. நீ உனது அம்மாவுக்கு தானே எழுதக்கூடாது, நிலவுக்கு எழுது, மலைக்கு எழுது என்றார்கள். நான் எழுதினால் அதை வாசிப்பதற்கு ஆட்கள் வேண்டும் என்ற அனுபவம் கொண்ட அவன் ஆம் நீ எழுதி பறக்க விடு, அதை அவர்கள் வாசித்து விடுவார்கள் என்றான். எழுதி பறக்க விட்டான், மகிழ்ந்தான். இதற்கிடையில் ஒரு அணில் அவனுடன் நட்பு கொண்டது. அந்த அணிலுக்கு அவன் ரெமி என்று பெயர் வைத்தான். அந்த அணிலும் தபால் பெட்டியும் தங்கமுத்து மூவரும் மிகுந்த நட்பு கொண்டனர். உடனே நினைவுக்கு நிறம் உண்டா என்று பெட்டி அவனிடம் கேட்டது. நினைவுக்கு எப்படி நிறம் இருக்க முடியும், இல்லவே இல்லை என்றான். உடனே தபால் பெட்டி சொன்னது, எனது நினைவுகள் அனைத்தும் பசுமையாக உள்ளது, எனவே எனது நினைவுகளுக்கு பச்சை நிறம் என்றான். எனது நினைவுகளோ கருப்பு என்றான். வருத்தத்திருந்த அவனை ஒவ்வொரு கதையாக சொல்லி மகிழ்வித்தது தபால் பெட்டி. பிறகு அவன் பிறகு அவன் மேற்படிப்புக்காக வெளியூருக்கு சென்றான். இந்த நிலையில் தபால் பெட்டி யாருக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று நினைத்த நிலையில் தனது நண்பன் தங்கமுத்துவுக்கு எழுதுவோம் என்று எண்ணி தங்கமுத்துவிற்கு ஒரு கடிதத்தை எழுதி தபால் பெட்டிக்குள் போட்டது. அந்த கடிதமும் பல தடைகளை தாண்டி டெல்லிக்கு சென்று அவனிடம் வந்தது. அவனும் கடிதத்தை வாசித்தான், பெட்டியை தேடினான். முறையான அனுமதியுடன் கொண்டு போய் அவன் வீட்டில் ஒரு மரப்பலகையில் மதிப்பிற்குரிய பொருளாக அமர்த்தினான். தங்கமுத்துவும் மகிழ்ச்சியடைந்தான். டாமா தங்கமுத்துவின் மகளுக்கு பல கதைகளை சொன்னது. தபால் பெட்டி கதை சொல்ல ஆரம்பித்தால் எங்கே முடியும்? எனவே எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் லேட் ஆயிடுச்சு, பசிக்கும். எனக்கு உங்களோட நிறைய பசிக்குது. அதனால் எல்லோரும் ஏற்கனவே சொன்ன கதை தான் திருப்பி நானும் ஃபஸ்ட்லேருந்து எதுக்கு சொல்லணும். அதனால் இந்த கதையை படித்தப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு 2 கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் கேளுங்க, டக்குன்னு முடிச்சிடுவேன். ஸோ முதல்ல என்ன எனக்கு புரிஞ்சுதுன்னா, எல்லோரும் காதல் கோட்டை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. சீதாராமன் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்து நம்ம எவ்வளவோ உணர்ந்திருக்கோம். ஆனால் ஒரு வாட்டியாச்சும் லெட்டர் எழுதணும், அந்த லெட்டர் பற்றி நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? அதில் வந்த கடிதம், அதை பற்றி நம்ம என்றைக்குமே யோசிச்சதே இல்லை. அதனால் அந்த கதையை உணர்ந்த நம்ம அதில் எழுதின கடிதத்தை உணர மறந்துட்டோம். கடிதத்தோட மருத்துவத்தை நம்ம மறந்துட்டோம். அதனால் முதல்ல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கதை இல்லாமல் கடிதம் இல்லை, கடிதம் இல்லாமல் கதையே இல்லை. ரெண்டாவது என்னென்னா, ஒரு மனுஷனை மாற்றுறதுக்கு ஒரே ஒரு புத்தகம் போதும். எப்போவுமே நான் ஆங்கில புத்தகங்கள் மட்டும்தான் இத்தனை நாளில் வாசிச்சிருக்கேன். ஆனால் முதல் வாட்டி ஒரு தமிழ் புத்தகம் வாசித்தேன். நான் வாசித்த அந்த தமிழ் புத்தகம் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்குச்சு. இந்த புத்தகத்தை நான் வாசித்தப்போ என் மனசுக்குள்ளே இருந்த அந்த ஒரு சந்தோஷம் திரும்பி இன்னும் இந்த ஆசிரியரோட கதைகள் நிறைய எடுத்து படிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. தனிமையின் வீட்டுக்குள் 1000 ஜன்னல்கள்னு நான் ஒரு தலைப்பு பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு உடனே போய் லைப்ரரியில் எடுத்து படிக்கணும்னு தோணுச்சு. இந்த ப்ரோக்ராமோட மோட்டிவ் என்னென்னா, படிக்கிறத வளர்க்கணுங்கிறது தான். இந்த புக்கை வச்சு நான் அதை வளர்த்துக்கிட்டேன்னு எனக்கு தோணுது. அதனால் நீங்களும் நிறைய புக் படிங்க. புக் படிக்கிறது எப்போவுமே நல்லது. நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய தபால் பெட்டி எழுதிய கடிதம் பற்றி பேச வந்துள்ளேன். இவர் விருதுநகர் மாவட்டத்தில் 1966 பிறந்தார். இக்கதை ஒரு தபால் பெட்டிக்கும் பள்ளி சிறுவனுக்கும் இடையே உள்ள நட்பினை விவரிக்கிறது. இது முதலில் இந்தியாவில் அஞ்சல் துறையை அறிமுகப்படுத்தியவர் டல்ஹவுசி பாபுதான். முதலில் பிரிட்டனில் தபால் பெட்டி அறிமுகமானது. தபால் பெட்டியின் நிறம் பச்சை நிறமாக அறிமுகப்படுத்தினார்கள். செடிகளுக்கும் கொடிகளுக்கும் நடுவில் தபால் பெட்டி காணப்படுவதால் மக்களுக்கு தெளிவாக தெரியாததால் 1874 தபால் பெட்டியின் நிறம் சிவப்பாக மாற்றப்பட்டது. கடிதம் அனுப்பும் தபால் பெட்டி, நினைவுகளை பெறும் பெட்டி. தபால் பெட்டியில் விழும் ஒவ்வொரு கடிதமும் ஒரு புதிய கதை சொல்லும். இன்று நாம் வாழும் உலகில் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியினால் மனிதர்களிடம் உள்ள உணர்வுகள் குறைந்து கொண்டே வருகின்றன. நாம் நேரடியாக தொடர்பு கொள்வது கடந்து போய் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றோம். உணர்ச்சி இல்லாத எழுத்துக்களை சமூக வலைதளங்களில் பரிமாறிக்கொள்கின்றோம். இதுவே கடிதம் மூலம் நாம் எழுதும் எழுத்துக்கள், பகிர்ந்து கொள்ளும் வார்த்தைகள் அப்படியல்ல. அதை எப்பொழுது எடுத்து பார்த்தாலும் அது ஒவ்வொரு முறையும் புது புது உணர்வுகளை தரும். அதோடு கடிதம் வரும் காலத்தை எதிர்பார்க்கிறோடு அந்த காலத்தை வசந்த காலமாகவும் மிக மகிழ்ந்த காலமாகவும் கொண்டாடுகிறோம். இந்த உணர்வின் அனுபவத்தை அனுபவிக்க முடியாமல் அனுபவித்த தபால் பெட்டியின் மறைவு. இந்த மறைவு உணர்வின் அழிவை சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய தொழில்நுட்ப உலகம் மனிதர்களை இணைத்திருக்கலாம், ஆனால் உணர்வினை பிரித்துவிட்டது. உணர்வினை சுமந்து கொள்ளும் கடிதங்களை மறக்காதீர்கள். இக்கதை சிறுவர்களுக்கான கதை, பெரியவர்களுக்கான கருத்து. மகிழ்ச்சியின் தூதுவர்களான தபால்காரர்களுக்கு இக்கதை சமர்ப்பணம். எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லாட் நம்பர் 19. 1966 பிறந்த எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய தபால் பெட்டி எழுதிய கடிதத்தை பற்றி பார்க்குறோம். இவர் எவ்வளோ அவரோட ரைட்டர் பேஷனேட்டாக இருந்ததுனால இவ்வளோ கண்டினியூஸாக இவ்வளோ ஒரு படைப்புகளை படைத்திருக்கிற முடியும்னு பார்க்குறோம். இவர் எழுதிய இந்த இதுலேருந்து எனக்கு 2 விஷயம் நான் எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே ஒரு கதையோ இல்லைனா எதையோ நம்ம படித்தா நம்ம வாழ்க்கை கூட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறது உண்டு. இதில் இந்த புக்கில் 5 அத்தியாயம் இருக்குது. அந்த அத்தியாயத்துலேயும் கடைசி உள்ள அத்தியாயத்தை நான் விரிவாக சொல்ல விரும்புகிறேன். முதல் அத்தியாயம் தபால் பெட்டியின் நண்பன். அதில் அந்த தங்கமுத்துவை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார். அவன் எப்படி இருக்கணும், ஒரு சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் என்னென்ன வயசில் எது செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சு மனிதர்கள் மட்டும் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஒரு தபால் பெட்டி கூடயும் நல்ல நண்பனாக இருந்து அவன் இருந்திருப்பான். 2வது தொப்பி அணிந்த தபால் பெட்டி. இது அவன் ஒரு தொப்பியை பரிசளித்து அவன் எப்படி இன்னும் உணர்வுகளை மேற்படுத்தினான் அப்படின்னு எழுதியிருப்பார். ரெமி என்னும் அணில், அந்த அணில் 3 பேரும் எப்படி அவங்க உணர்வுகளை இன்னும் வளர்த்து கொண்டாங்க அப்படின்னு இருக்கும். 4வது நினைவுகளின் நிறம். நிறைய நினைவுகள் அந்த தபால் பெட்டிக்கு இருக்கும். அது எல்லாத்தையுமே நிறைய பகிர்ந்து கொண்டு அவங்க உறவுகளை இன்னும் நல்லா மேம்படுத்தியிருக்காங்க. 5வது தபால் பெட்டியின் கடிதம். தபால் பெட்டி கடிதம் எழுத ஆரம்பிக்கும் போது யாருமே இல்லைன்னு நினச்சிது. ஆனால் அந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு நினைவு கூர்ந்து அவனுக்கு தபால் எழுத முடிவெடுத்த தபால் பெட்டி அவனை நினச்சி நான் இப்படி 40 வருஷமாக ஒரே இடத்துல மரத்தில் தொங்கிட்டு இருந்தது இப்போ என்னை குப்பையில் போட்டாங்களே அப்படின்னு நினச்சி அதை நினைவச்சு அதை எழுதியிருக்கு. அதை அறிந்த அவனுக்கு அறியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் தபால்காரர் மூலியமாக இந்த லாஸ்ட் கதையில் அவன் கதை எழுதி போஸ்ட் பண்ணியிருப்பான். அந்த தபால் பெட்டி போஸ்ட் போட்டிருக்கும். ஆனால் அந்த தபால் பெட்டி எடுத்துக்கொண்டு அந்த முகவரிக்கு போகும்போது அந்த வீடு இடிஞ்சு அவங்க அம்மா தங்கமுத்தோட அம்மா இறந்து 6 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் தபால்காரன் தான் அவரோட அறிவை யூஸ் பண்ணி
மத்தியானம் கொண்டு போய் சேர்த்த தபால் கடிதத்தை வந்து அவன் சரியாக யூஸ் பண்ணி திருப்பி அதை வந்து பார்த்து அவன் அதை எடுத்துகிட்டு வந்து இது பண்ணான். அதுக்கப்புறம் தபால்காரருக்கு இதை சமர்ப்பணம் சொல்லி ஆசிரியர் சொல்லியிருப்பார். ஆனால் தபால்காரருக்கு இது பண்ணாமல் இருந்திருந்தா நடந்துக்குமான்னு தெரில. அதுக்கப்புறம் முதியோர்கள், நம்ம வீட்டில் இருக்கிற முதியோர்கள் தான் நம்ம வந்து இவங்க முதிர்ந்துட்டாங்களே அதே ஒரு காரணத்தினால நம்ம அவங்கள ஊட்டி வச்சிடுறோம். ஆனால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட கதைகளை நம்ம கேட்டு இது பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஆனால் அப்படி கேட்கறதுக்கு நம்ம முன்னே எடுக்கணும், அவங்கள நம்ம ஒதுக்கிடாம அவங்களையும் கவனித்து பார்க்கணும். அந்த இதில் நான் இது பண்ணுறேன். நன்றி. வணக்கம். லாட் நம்பர் 11 தபால் பெட்டி எழுதிய கடிதம். இதை எழுதினவர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். இவர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் மல்லாங்கிணறுன்ற ஒரு கிராமம். 1966 பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர், நிறைய எழுதியிருக்காரு. சிறுகதை தொகுப்புகள், நாவல், கட்டுரை தொகுப்புகள், திரைப்பட நூல்கள், இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. இவர் எழுதின இந்த இதில் நான் ஃபஸ்ட்டு வாசித்த புக்குனா அது இதுதான். அண்ட் ஃபஸ்ட்டு நான் முழுமையாக வாசித்த தமிழ் புத்தகம்னா அது இதுதான். இதை வாசித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நானும் என்னால் ஒரு முழு புத்தகத்தை வாசிக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எந்த புத்தகத்தையுமே முழுமையாக வாசித்ததே கிடையாது. நான் வாசித்த முழுமையான புத்தகம்னா இது. ஸோ இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த தலைப்பே எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. தபால் பெட்டி எழுதிய கடிதம். நம்ம தபால் பெட்டியில் கடிதம் எழுதி போடுறது, தபால் பெட்டி யாருக்கு கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இந்த புத்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தபால் பெட்டிக்கு ஒரு நண்பன் இருந்து அந்த நண்பனுக்கு வந்து தபால் பெட்டி ஒரு கடிதம் எழுதுது. அது அவனோட நண்பன் அந்த தபால் பெட்டியை மறக்காமல் அவனுக்காக ஒரு கடிதம் எழுதி அவனும் அந்த தபால் பெட்டியை மறக்காமல் அவனோட அந்த நண்பனை பார்க்கறதுக்காக அவன் டெல்லியிலேருந்து புறப்பட்டு இந்த தபால் பெட்டியை பார்க்க வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க பழைய காலத்தில் நடந்த அந்த நிறைய புதுமையான பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இப்போ புரிஞ்சு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இப்போது அந்த தபால் பெட்டி வந்து தங்கமுத்துவோட மகளுக்கும் அது அவங்க வந்து பழைய காலத்தில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அவங்க புரிஞ்சுக்கிட்டது, பழைய காலத்தில் நடந்தது பழமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க பொண்ணுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய அந்த புக்கிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நான் இந்த புத்தகத்தை வாசித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன லெட்டர் யாருக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னு யோசிக்கும்போது நான் என்னோட பழைய ஸ்கூல் படிக்கும்போது 12th வந்து நான் என்னோட தமிழ் ஆசிரியரவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டரில் என்ன எழுதி கொடுத்தேன்னா, நான் இந்த மாதிரி என்னோட 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வந்து 90க்கு மேலே நான் எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உறுதிமொழி மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன். அதே மாதிரி நான் 12ஆம் வகுப்பில் 90க்கு மேலே எடுத்து எங்கள் சிஸ்டருக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் எடுத்து கொடுத்தது. அவங்களும் என்கிட்ட பெருமையாக பேசினாங்க, நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. அதை மாதிரி நான் இதை வாசித்து முடிச்சும்போது எனக்கு நான் லெட்டர் எழுதினேன் அப்படின்னா அதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் லெட்டர் எழுதியிருக்கேன், இது வாசித்து முடிக்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் நான் நிறைய லெட்டர் எழுதணும்னு ஆசைப்பட்றேன். இதை படித்து முடித்ததுக்கப்புறமா இப்படியும் ஒரு நண்பன் நம்மளுக்கும் கிடைச்சா நல்லாயிருக்குமேன்ற ஃபீலிங்கும் எனக்கு இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நான் அடுத்த நிறைய லெட்டர் எழுதணும்னு ஆசைப்பட்றேன். என்ன மாதிரி நீங்களும் நிறைய லெட்டர் எழுதுங்க. சும்மா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, மெசேஜ் இது மாதிரி எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் அது லெட்டர் எழுதி போடுற இதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து நம்ம உட்காந்துட்டு ஃபோனில் கொடுக்கறது வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பேச எடுத்த புக்கு என்னென்னா தபால் பெட்டி எழுதிய கடிதம். இதை எழுதினது யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன். அவங்க வந்து விருதுநகர் மாவட்டத்தில் மல்லாங்கிணறு கிராமத்தில் 1966 பிறந்தார். இவர் வந்து இப்போ சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த புக்கை பற்றி நான் எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம இப்போ ஃபுல்லாக செல்ஃபோனில் அப்படியே தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம இப்படி தபால் எழுதி தபால் போட்டு அது அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கா எப்படின்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் இப்போ எல்லாருமே தபால் எழுத பழகிக்கோங்க. நம்ம செல்ஃபோனில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு இருக்கிறத விட்டுட்டு தபால் எழுதி போட்டு அவங்களுக்கு போயிருக்கா, அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறையாக இருக்கும். இந்த புக்கில் என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கமுத்துன்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் வந்து ஒரு தபால் பெட்டி கூட ஒரு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கான். அவனுக்கு வந்து ஒரு கிராமத்தில் இருந்து இப்போ ஒரு நகரத்துக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்காண்டி போயிருக்கான். அங்கே வந்து அவங்க மாமா வீட்டில் வந்து இருக்கான். அங்கே அவங்க அத்தை வந்து அவனுக்கு வந்து ஒரு எதிரி மாதிரி தான் இருக்காங்க. அவனுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்கறது கிடையாது, எதுவுமே அவனுக்கு
ஒழுக்கமே இல்லாமல் தான் அவனை நடத்திட்டு இருக்காங்க. அவன் அங்கேருந்து அவங்க மாமாவுடைய கடையில் வேலை பார்த்து அவன் வந்து அந்த ஸ்கூல் படிப்பை முடிக்கிறப்ப அந்த தபால் பெட்டி கூட ஒரே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு எப்படின்னா அவங்க அம்மாவுக்கு லெட்டர் அந்த தபால் பெட்டி மூலயமா போட்டு அதை வந்து அந்த தபால் பெட்டி மகிழ்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து அவன் வந்து வேலைக்காண்டி டெல்லியில் இருக்கான். அப்போ அந்த தபால் பெட்டி வந்து தபால் போடுற அந்த பையனுக்கு அவரை வந்து அந்த தபால் இது வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்மளும் ஒரு தபால் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத அது உணருது. நன்றி. எனக்கு ஒரு 3 விஷயம் இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மொதல் விஷயம் வந்து நட்பு வந்து எப்போ யார் கூட எது கூட வரும்னே தெரியல. லைக் இங்கே இதில் வந்து தபால் பெட்டி கூட அவன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கான். ஒரு ஃப்ரெண்டுங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப நம்ம தனிமையில் இருக்கும்போது நம்ம தனிமையை போக்குறதுக்கு உதவுறாங்க. அதே மாதிரி இந்த தபால் பெட்டிக்கும் அவன் வந்து உதவி இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்னென்னா கடிதம். நம்ம வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் டெக்ஸ்ட் பண்ணிட்டு அவங்க பார்த்துட்டாங்களா பார்க்கலையா, பார்த்துட்டாங்கன்னா ஐயோ பார்த்து இவ்வளோ நேரம் ரிப்ளை பண்ணலையே, ஏன் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி யோசிச்சு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அந்த காலத்தில் கடிதம் எழுதினவங்களாம் அவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த கடிதம் எப்போ கிடைக்கும்னு வெயிட் பண்ணி அவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணியுமே அவங்க எந்த கவலையுமே சரி வந்துடும் எப்போ வரும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. ஒரு வெயிட் பண்ணிட்டு அந்த பொறுமை இருந்துச்சு. இப்போ யாருக்கிட்டேயுமே அந்த பொறுமை இல்லை. மெசேஜ் அனுப்பிட்டு ஐயோ இன்னும் பார்க்கலையே, எப்போ பார்ப்பாங்க, சரி ஃபோன் அடித்து சொல்லுவோம். ஃபோன் அடித்து அந்த மெசேஜ் பார்க்க சொல்கிற நம்ம யாருமே அந்த ஃபோனில் அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறதில்ல. அந்தளவுக்கு நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம மூழ்கிட்டோம். இது ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு 3வது விஷயம் என்னென்னா தனிமை. ஒரு பொருளை நம்ம வந்து ஒருத்தவங்களை கூட நம்ம ரொம்ப நாளாக இருக்கிறோம், புதுசாக ஒன்று பார்த்ததுமே பழசை மறந்துடும். லைக் இந்த டெக்ஸ்ட்டு ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி தபால் பெட்டியையும் கடிதத்தையும் மறந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு புதுசாக ஒருத்தவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள மறந்துட்டு போகிறோம். நம்ம என்னன்னா நமக்கு வந்து புதுசாக ஒன்று கிடைச்சாலுமே இந்த கடிதத்தில் கிடைக்கிற ஒரு நிம்மதி வந்து கிடைச்சதே கிடையாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒருத்தவங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுனால நம்ம முதல்ல என்ன எழுதணும், சரி நம்ம ஒரு லெட்டர் எழுதுவோம், நம்ம ஹேண்ட் ரிட்டன் லெட்டர் கொடுப்போம், அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம். அந்த இதை யோசிச்சு தான் நம்ம நிறைய பேர் பர்த்டேக்கு கூட நம்ம ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ் கொடுக்குறோம், க்ரீட்டிங் கார்டு பண்ணுறோம். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் கொடுக்குங்கிறதுக்காக. ஸோ அதனால நம்ம எல்லாருமே கடிதம் எழுதுவோம், இந்த மாதிரி புத்தகங்களும் வாசிப்போம். நன்றி. விழுந்தால் அ, சிரிக்கும் போது இ, சூடு பட்டால் உ, அதற்றும் போது ஏ, ஐயத்தின் போது ஐ, ஆச்சரியத்தின் போது ஓ, பக்கனையின் போது அவ், விக்கலின் போது அப் என்று தமிழ் பேசி மற்ற நேரம் வேற்று மொழி பேசும் தமிழர்களிடம் மறக்காமல் சொல் உன் மொழி தமிழ் மொழி என்று. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கடிதம் காதல், கவலை, கோபம் என பல உணர்வுகளை சுமந்திருக்கும். அப்படிப்பட்ட கடிதங்களை சுமந்திருக்கும் தபால் பெட்டியே ஒரு கடிதம் எழுதினால் அது எவ்வாறு இருக்கும்? இன்று நான் பேச போகும் நூல் தபால் பெட்டி எழுதிய கடிதம். இது எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், குழந்தைகள் இலக்கியம் மற்றும் மொழிபெயர்ப்புகள் என தமிழ் இலக்கியத்தின் எல்லா துறைகளிலும் கடந்த 27 ஆண்டுகளாக சிறப்பாக பணிபுரிந்து வருபவர். இவர் எழுதிய சாஞ்சாரம் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. ஒரு தபால் பெட்டிக்கும் பள்ளி சிறுவனுக்குமான நட்பை விவரிக்கிறது இக்கதை. இக்கதையின் முதல் படலத்தில் கல்விக்காக ஒரு சிறுவன் படும் துயர்களை பற்றி கூறுகின்றார். உலகத்தில் கல்விதான் மனிதர்களுக்கு சிறந்த செல்வம். அது எளிதாக கிடைப்பவர்களுக்கு அதன் அருமை புரிவதில்லை. இக்கதையின் சிறுவன் கல்விக்காக தன் தாயை விட்டு, தன் சொந்த ஊரை விட்டு, அணிவதற்கு ஆடை இல்லாமல், உண்பதற்கு போதிய உணவில்லாமல் இருக்கும் சூழ்நிலையிலும் கூட அவன் கல்வி கற்றான். ஆனால் இன்று பல பேர் அவனுக்கு கிடைக்காதது எல்லாம் கிடைத்தும் கூட கல்வி கற்க தயாராக இல்லை. இக்கதையின் 3ஆம் படலத்தில் தபால் பெட்டி சிறுவனிடம் இந்த சூரியனுக்கு, நிலவுக்கு, நட்சத்திரங்களுக்கு, மழைக்கு, வெயிலுக்கு நீ கடிதம் எழுத மாட்டாயா? அவையெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லையா என்று கேட்டது. ஆம், இந்த அவசரமான உலகில் இயற்கையின் அழகை நின்று ரசிப்பதற்கு கூட நமக்கு நேரமில்லை. இயற்கைக்கும் உயிருண்டு. அதனுடன் நாம் பேசும்போது நம் மனதும் பசுமையாக மாறும், அவையும் செழிப்பாக வளரும். இக்கதையின் 4ஆம் படலத்தில் தபால் பெட்டி தன்னால் மறக்க முடியாத ஒரு கடிதம் பற்றி கூறியது. அது ஒரு சிறு பெண் குழந்தையின் ஒரு வரி கடிதம். அக்கடிதத்தில் அப்பா நீ எப்போ வருவ என்று அப்பாவின் அன்பிற்காக ஏங்கும் ஒரு மகளின் வழிகள் தெரிகின்றது. நேரில் பார்க்க இயலாததால் காகிதம் வழியே கண்ணீர் துடைக்க ஒரு கடிதம். இக்கதையின் 5ஆம் படலத்தில் தபால் பெட்டி கதை சொல்ல ஆரம்பித்தால் முடிவே இல்லை என்றும் தீராத கதைகளுடன் தபால் பெட்டி காத்திருக்கின்றது.
அதை கேட்பதற்கு நாம் நம் மனதையும் செவியையும் திறந்து வைத்திருக்கிறோமா என்று எண்ணி பாருங்கள் என்று கூறுகின்றார் நம் கவிஞர். இக்கதையில் தபால் பெட்டி இருப்பது போல நம் வீட்டில் பெற்றோரும் முதியோரும் இருக்கின்றார்கள். அவர்களிடம் சொல்ல 1000 கதைகளும் அனுபவங்களும் இருக்கின்றது. அதை கேட்பதற்கு நாம் நம் மனதையும் செவியையும் திறந்து வைத்திருக்கிறோமா என்று எண்ணி பாருங்கள். மறக்க முடியாத மனிதர்கள், அவர்கள் எழுதிய கடிதங்கள், அவற்றினால் பெற்ற அனுபவம் என நினைவுகளால் நிரம்பியதே ஒரு தபால் பெட்டி. ஒரு கடிதம் பாதி சந்திப்பிற்கு சமம். இக்கால சூழ்நிலையில் தகவல்கள் மிகவும் வேகமாக பரிமாறுகிறது. ஆனால் உணர்வுகள் பின்தங்கிவிட்டன. ஒரு கடிதம் வருவதற்காக காத்திருக்கும் காலம் இனி இல்லை. தபால் பெட்டி எழுதிய கடிதம் என்னும் நூல். நன்றி. நம்பர் 80. நான் பேச போகிற தலைப்பு வந்து தபால் பெட்டி எழுதிய கடிதம். இந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். இவர் சிறந்த எழுத்தாளராக கதைகளை அழகாக நம் மனதில் பதிய வைக்கும் திறன் கொண்டவராக இருக்கார். இந்த கதையில் தபால் பெட்டி தன்னோட வாழ்க்கை அனுபவங்களை கூறும் விதமாக இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. பழைய கால கடிதங்களை கொண்டு மனிதர்கள் எப்படி இருந்தார்கள்ங்கிறதும், மனிதர்கள் கடிதங்கள் எப்படி உறவுகளை மேம்படுத்துச்சுங்கிறதும், ஒரு காலத்தில் தகவல் பரிமாற்றத்துக்கு கடிதங்கள் முக்கியமானவை என்ற உண்மையும் இந்த கதை உணர்த்துகிறது. அந்த தபால் பட்டி யார் யாருக்கோ எழுதப்பட்ட எத்தனையோ கடிதங்கள் அறிந்தும் போதும் தபால் பட்டி தன் வாழ்க்கையில் எந்த கடிதமும் எழுதுவது கிடையாது. எழுத ஆசைப்பட்டால் மனதிற்குள் எத்தனையோ மறக்க முடியாத நினைவுகள் இருப்பது போல இந்த உலகில் மிகவும் வியப்பான விஷயம் காலம்தான். அது எப்படி கடந்து போகிறது என்று தெரியவில்லை. இந்த புத்தகம் கடிதங்கள் மூலம் மனித உணர்வுகளை நம்முன் கொண்டு வரும். பழைய காலங்களில் கடிதங்கள் ஒருவரது ஆழ்ந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஒரு முக்கியமான கருவியாக இருந்தன. ஒவ்வொரு கடிதமும் தனித்தன்மை கொண்டு ஒரு மனநிலையை வெளிப்படுத்துகிறது. தபால் பெட்டி என்பது ஒருபோது மிக முக்கியமான தகவல் பரிமாற்ற சாதனமாக இருந்தது. இது மனிதர்களின் உணர்வுகளின் காட்சியாக இருந்தது. ஆனால் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக கடிதங்கள் இன்று மறைந்து போகின்றன. இப்புத்தகத்தில் வரும் கதைகள் அல்லது கடிதங்கள் நம்மை நம் அனுபவங்களோடு இணைக்கிறது. ஒருவருக்கு ஒவ்வொரு கடிதம் எழுதும் போது அன்பு, கனிவு, பொறுமை இருந்தன. ஆனால் இன்று உணர்வுகளும் இன்று குறைந்து வருவதும் தெரிய வருகிறது. நவீன உலகிற்கான ஒப்பீடு இன்றைய டிஜிட்டல் உலகில் தொடர்பு எளிதாகிவிட்டது. ஆனால் மனிதர்களின் உணர்ச்சி பகிர்வு எவ்வளவோ குறைந்துவிட்டன. இது சாதாரணமாக ஒரு கதையல்ல, மாறாக ஒரு காலத்தையோ ஒரு வாழ்க்கை முறையோ மீண்டும் நம்முள் உயிர்த்தெழ செய்யும் நூலாக அமைந்துள்ளது. இதன் மூலம் பழைய கால தொடர்பு முறையில் தனித்துவத்தை காணலாம். வாசிப்பவர்களை பழைய நினைவுகளில் கொண்டு செல்லும் தன்மை கொண்டதாக இந்நூல் அமைந்துள்ளது. நன்றி. தபால் பெட்டி எழுதிய கடிதம் என்னும் கற்பனை கதையில் எதிர்பாராமல் கிடைத்த நட்பு இவ்வளவு அழகாக இருக்குமா என வியக்க வைத்துள்ளார். அந்த தபால் பெட்டி 40 வருடம் பழமையான தபால் பெட்டி. அது தன் நினைவுகளை சிந்தித்து பார்க்கிறது. அப்பொழுது தங்கமுத்து என்னும் தன் நண்பனை நினைவு கூறுகிறது. அவன் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது தினமும் தன் தாய்க்கு கடிதம் எழுதுவான். அதற்கு தபால் பெட்டிக்கு காகிதத்தில் தொப்பி செய்து அதற்கு டாமா என்னும் பெயரையும் வைத்தான். அதற்கு தபால் பெட்டிக்கு ஒரு அணில் நண்பனாக இருந்தது. அந்த அணில் தங்கமுத்துவிற்கும் நண்பனாக பழகிவிட்டது. அந்த அணிலுக்கு ரெமி எனும் பெயரையும் வைத்தான். நினைவுகளின் நிறம் என்ற தொகுப்பில் சின்னசாமி என்னும் ஒரு கடையை நடத்தி வருபவர் ராமரத்தினம் அவர்களின் கடையை நடத்தி வருகிறார். அவர் தன் மகளை தேடி டெல்லி சென்று விட்டார். அப்பொழுது வரவு செலவு கணக்கு போன்ற எல்லாவற்றையும் கடிதத்தின் மூலமாக அவருக்கு அனுப்பி வைப்பார். அவர் இன்னும் இருக்காரா இல்லையா என்ற செய்தி கூட தெரியவில்லை. ஆனாலும் தினமும் கடிதம் எழுதி கொண்டே இருப்பார். அப்பொழுது தங்கமுத்து, உனக்கு மிகவும் பிடித்த கடிதம் எது என்று தபால் பெட்டியிடம் கேட்க, எனக்கு மிகவும் பிடித்த கடிதம் ஒரு குழந்தை தன் தந்தைக்கு அப்பா நீ எப்போ வருவ என்று கேட்கும் கடிதம்தான். அதில் எவ்வளவு ஏக்கமும் பாசமும் தூய்மையான அன்பும் வெளிப்படுகிறது என்று தெரியுமா என தபால் பெட்டி கூறுகிறது. அதன் பிறகு தபால் பெட்டியிற்கு நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் என்று முடிவெடுத்து தங்கமுத்துவிற்கு ஒரு கடிதம் எழுதுகிறது. அது தங்கமுத்துவிடம் சேர்ந்தபோது தங்கமுத்து அந்த கடிதத்தை படித்துவிட்டு மிகவும் கண்கலங்கி விட்டான். ஏனெனில் இத்தனை வருடங்கள் ஆயினும் அந்த தபால் பெட்டி அதன் மேல் எவ்வளவு பாசம் வைத்து கடிதம் அனுப்பி வைக்கின்றன. எனவே அவன் தபால் பெட்டியை பார்க்க வந்தான். தபால் பெட்டியை பார்த்தது மட்டும்
வந்துள்ளேன். இந்நூலில் ஒரு தபால் பெட்டிக்கும் பள்ளி சிறுவனான தங்கமுத்திற்கும் இடையே உள்ள நட்பை விவரிக்கிறது மற்றும் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையே உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறது. அது மட்டும் அல்லாமல் சின்னசாமிக்கும் அவனின் முதலாளிக்கும் இடையே உள்ள விசுவாசத்தையும் விவரிக்கிறது. எத்தனையோ கடிதங்களை பாதுகாத்து அனுப்பி வைத்த தபால் பெட்டி தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு கடிதத்தை எழுதுகிறது. அந்த கடிதம் வழியே தனது கடந்த கால நினைவுகளை பகிர்ந்துள்ளது. முன்புள்ள காலங்களில் கடிதம் வாயிலாகவே ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டனர். ஆனால் இப்பொழுது மின்னஞ்சல்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்கின்றனர். இந்நூலின் மூலமாக தபால் பெட்டியின் உணர்ச்சிகளையும் முக்கியத்துவங்களையும் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி உதவிய எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. தபால் பெட்டி நினைவுகளை சேமிக்கும் சின்னமாகவும் நிறமாகவும் உள்ளது. இக்கதையில் நட்பு, ஏக்கம், அன்பு மற்றும் பிரிவினை போன்ற அனைத்து உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிறது. இத்துடன் எனது உரையை நிறைவு தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தபால் பெட்டி எழுதிய கடிதம் என்னும் நூலை பற்றி பேச வந்துள்ளேன். தபால் பெட்டியின் உணர்வுபூர்வமான வெளிப்பாடு இடம்பெற்றிருக்கிறது. தபால் பெட்டி முதலில் அறிமுகமானது பிரிட்டனில். பச்சை நிறமாக அறிமுகப்படுத்தப்பட்ட தபால் பெட்டி 1774 சிறப்பு நிறமாக மாற்றப்பட்டது. டல்ஹௌசி பிரபுதான் முதலில் இந்தியாவில் அஞ்சல் துறையை அறிமுகப்படுத்தியது. யாருமே இல்லாத ஒரு பொருளாக இருந்த தபால் பெட்டிக்கு உயிர் கொடுத்த சிறுவன் தான் தங்கமுத்து. அந்த ஏழை சிறுவனின் ஏக்கமும் திறமையும் அவனின் வாழ்க்கையையும் எடுத்துரைக்கிறது. தாமா என்று பெயர் சூட்டி அன்பை வெளிப்படுத்தியதும் அவனின் ஏக்கங்களை பகிர்ந்து கொள்ள கிடைத்த ஒரு நண்பன் போலவும் விளங்கியது தபால் பெட்டி. ஆசையோடு தொப்பி செய்து கொடுத்து மகிழ்ந்த சிறுவன் பல்வேறு விதமான உணர்ச்சிகளையும் ஒவ்வொரு மனிதரின் வெவ்வேறு விதமான உணர்வுகளை தெரிந்து கொண்டு யாரிடமும் வெளிப்படுத்த முடியாத ஒரு தபால் பெட்டியாக இருக்கிறது. வெவ்வேறு நிலைகளில் இருக்கும் மனிதர்கள் தங்கள் அன்பையும் கோபத்தையும் எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். தபால் பெட்டி நினைவுகளின் நிறமாக விளங்குகிறது. பல்வேறு நினைவுகளை சுமந்து கொண்டு கடந்த காலத்தையும் மறந்து போன மனிதர்களையும் பிரதிபலிக்கிறது. சின்னசாமி என்ற நபர் அவர் முதலாளிக்கு வெளிப்படுத்திய விசுவாசத்தையும் இக்கதை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இக்கதை உணர்த்துகிறது. கடிதம் வீட்டிற்கு வந்தாலே சந்தேகிக்கும் மனிதர்களும் யாருக்கும் கடிதம் எழுதுகிறோம் என்று தெரியாமலே எழுதுபவர்களும் தந்தையை தேடும் மகளின் ஏக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. மறக்க முடியாத மனிதர்கள், அவர்கள் எழுதிய கடிதங்கள், அதன் வழியே பெற்ற அனுபவம் என நினைவுகளால் நிரம்பியிருந்தது தபால் பெட்டி. சிறு வயதில் இருந்த தங்கமுத்துவின் அதே அன்பும் மரியாதையும் பல வருடங்களுக்கு பிறகும் மாறாமல் கிடைத்ததை எண்ணி மகிழ்வுடன் நினைவுகளுக்கும் நிரம்பியிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. நன்றி. நான் என்னோட கருத்தை மட்டும் சொல்ல போகிறேன். இந்த கதையிலிருந்து ஒரு தபால் பெட்டியோட தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு நன்றாக தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஒரு காலத்தில் அதோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். ஒரு கடிதத்தினால சேர்ந்தவங்களும் இருக்காங்க, பிரிய போகிற நேரத்தில் ஒரு கடிதத்தினால சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு படத்தில் கூட தபால் பெட்டியை பார்க்க முடியல, அந்த நிலைமையில் இப்போ இது இருக்குது. தபால் பெட்டியோட உணர்ச்சி, அதோட வலி, அதோட நிலைமையை வந்து எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய தபால் பெட்டி எழுதிய கடிதம் அப்படிங்கிற நூல் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியுது. இந்த இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, வெறும் கதையாக மட்டும் இல்லாமல் யார் முதல்ல கடிதத்தை எழுதுனா, இந்தியாவுக்கு அஞ்சல் துறையை கொண்டு வந்தது யார், அதோடைய நிறம் முதல்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கிற நிறைய பொது அறிவு இருந்துச்சு. அது நிறைய பயனுள்ளதாக இருந்துச்சு. நன்றி. எஸ். ராமகிருஷ்ணன் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு என்றும் கிராமத்தில் 1966 பிறந்தார். அவரின் தபால் பெட்டி எழுதிய கடிதம் பற்றிய எனது உரையை தொடங்குகிறேன். இன்றைய நவீன உலகத்தில் மின் அஞ்சல்களும் குறுஞ்செய்திகளும் வந்த பிறகு கடிதம் எழுதும் பழக்கம் குறைந்துவிட்டது. ஆகவே ஊரில் உள்ள அனைத்து பழைய தபால் பெட்டிகளையும் அகற்றுவது என முடிவு செய்தார்கள். தேரடியில் இருந்த வேப்ப மரத்தில்தான் அந்த தபால் பெட்டி 40 ஆண்டுகளாக அதே இடத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. மற்ற தபால் பெட்டிகளை போலின்றி அதற்கு ஒரு பெயரும் இருந்தது. அதன் பெயர் டாமா. தபால் பெட்டிக்கு பெயர் வைத்தவன் தங்கமுத்து. தங்கமுத்து 6ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுவன். அவன் தனது அம்மாவிற்கு கடிதம் எழுதும் பொழுது அதை தபால் பெட்டியிடம் வாசித்து காட்டியே உள்ளே போடுவான். இவ்வாறாக இருவரும் பேசி நண்பர்களாக பழகினார்கள்.
ரெமி என்ற அணில் ஊரில் இருக்கும் அனைத்து தகவல்களையும் எடுத்து வந்து தபால் பெட்டிக்கு கூறியது. தபால் பெட்டி இருக்கும் இடத்திலேயே ஊரில் இருக்கும் அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டது. இதன் மூலம் தபால் பெட்டியோடு சேர்த்து ரெனி என்ற அணிலும் தங்கமுத்துவிற்கு நண்பரானார்கள். கடிதம் என்ற ஒன்று படித்தவுடனே முடிந்து போகிற விஷயம் இல்லை. பாதுகாப்பாக வச்சு திரும்ப திரும்ப படிக்கிறதும், படிக்கும் போதெல்லாம் அதை எழுதுகிறவர்களை நினைவுபடுத்துவதும் தான் அதோட சிறப்பு. கடிதம் என்கிறது அன்பின் அடையாளமாக விளங்குகிறது. மறக்க முடியாத மனிதர்கள், அவர்கள் எழுதிய கடிதங்கள், அதன் வழியே பெற்ற அனுபவம் என நினைவுகளால் நிரம்பியிருந்த தபால் பெட்டி தனது அன்பிற்குரிய தங்கமுத்துவிற்கு ஒரு கடிதம் எழுதுகிறது. அக்கடிதத்தை தங்கமுத்து வாசித்த போது அவனது கடந்த காலத்தையும் மறக்க முடியாத நாட்களையும் நினைவில் கொள்ள முடிந்தது. அதனால் தபால் பெட்டியை உரிய அனுமதியுடன் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று எல்லோரிடமும் தனது நண்பன் என்று அறிமுகப்படுத்தினான். மதிப்பில்லாத ஒரு கலைப்பொருளைப் போல அந்த தபால் பெட்டி அவனது வீட்டில் இருந்தது. தீராத கதைகளுடன் தபால் பெட்டி காத்திருக்கின்றன. கேட்பதற்கு நாம் தான் செவிகளையும் மனதையும் திறந்து வைத்திருக்க வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.